பீமா சில்க்ஸினுடைய உரிமையாளர் டி சுரேஷ்கன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். டியர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் இந்த ஸ்கூலில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பட் இந்த ஸ்கூல்னால் எனக்கு ரொம்ப விருப்பம். அதனால் என் பசங்க 2 பேரும், அபிஷேக் பிரியன், ஆகாஷ் பிரியன், 2 பேரும் இங்கே தான் படித்தாங்க. பட் இந்த ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு பொசிஷனில் யாராவது ஒருத்தர் இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக என்னோடய சிஸ்டரோட மருமக வந்து இந்த ஸ்கூலில் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுவே எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய விஷயம். அதுபோக இங்கே டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. பட் என் பசங்க இங்கே படிக்கிறப்ப வேறு ஸ்கூலில் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்தாங்க. பட் ஓப்பனாக சொல்ல போனால் அங்கே இருந்ததை விட இங்கே வந்து அவங்க சாதித்தது நிறைய விஷயம். இன்றைக்கி என் பசங்க மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோடய பிஸ்னஸில் தான் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆனாலும் நான் என்னோட 54 இயர்ஸில் இந்த ஸ்கூலில் நான் படிக்கலைங்கிறத ரொம்ப கவலைப்படுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்கூல் இது. ஏன்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற 4 விஷயத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் ஒன்றா பார்க்க முடியாது. ஆனால் பட் இங்கே இருக்க டீச்சர்ஸ் மூலமாக அது எல்லாத்தையும் பார்க்குறேன். அதுபோக எனக்கு இங்கே இருக்கிற ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நம்ம செந்தில் சார், ஜி மேடம், ஜானகி மேடம், வசந்தி மேடம், இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால் நான் ஒரு பெரிய இங்கே ஒர்க் பண்ணலையேன்றதை விட இங்கே படிக்கலைங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை இன்றைக்கி நான் ரீச் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்கூல். அதுபோக வெளியில் படிக்கிற மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேரண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கப்ப இங்கே இருக்க டீச்சர்ஸ் வந்து பசங்களை ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட காம்பவுண்டுக்கு வெளியிலையும் பசங்களை எங்கே பார்த்தாலும் ஒரு சும்மா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தால் கூட உடனே பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துவாங்க, சார் உங்கள் பையன் அங்கே நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க. அதை சொல்லணும்னு வேண்டியதில்லை. ஃபீஸ் வாங்குறவங்களா இருந்தால் கேம்பஸ் ஸ்கூல்லையே முடிஞ்சு போயிடுச்சு. வெளியில் போனோடனே பசங்க எப்படி போகிறாங்கன்னு. ஆனால் இன்ன வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னாலும் நமக்கு தெரியப்படுத்துறது இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும்தான். அதர் ஸ்கூல்ஸில் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அப்படி தெரியல. இங்கே இருக்க டீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இப்போ ஸ்டூடெண்ட்ஸை கவனிச்சிக்கிறாங்க. அதுபோக பேரண்ட்ஸான நம்மளுமே வந்து பசங்கக்கிட்ட நான் இப்போ வரைக்குமே இன்னும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கேன். அவங்கள படிப்பு விஷயத்துலையும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, நம்ம சந்தேகப்பட்டு அவங்கள கவனித்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்களா அதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க்காக பார்க்கணுன்னு வேண்டியதில்லை. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருங்க, கண்டிப்பாக சாதிச்சுவாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச ஃபீல்டில் அவங்கள விடுங்க, கண்டிப்பாக சாதிச்சு உங்களுக்கு நல்ல பேரையும் தருவாங்க, இந்த ஸ்கூலுக்கு நல்ல பேரை கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.